அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சீசனுக்கு தேவையான நிறைய டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொசு பழக்கொசுவோட தொல்லெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு மெயினாக சூப்பரான டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மழை சீசன்னாலே நமக்கு மெயினாக வந்து பூசணம் பிடிக்கிற ஐட்டமில் பாய் வந்து மெயினான ஐட்டம் தான். எப்போயாவது வரக்கூடிய கெஸ்ட்டுக்காக சுற்றி வந்து பரணியில் போட்டிருப்போம், இல்லை மேலே எங்கேயாவது வச்சுருப்போம். ஸோ அதனால் வந்து இதில் அதிகமாக ஈரம் பட்டு அந்த ஈரக்காற்றுக்காக பூசணம் பிடிச்சி போயிருக்கும். ஸோ அது வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மழை சீசனுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகும்னு தெரிஞ்சாலும் சரி, இதை நீங்கள் முன்னாடியே பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னோடய பாயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பூசணம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க. இந்த மாதிரி எல்லா விதமான பூசணமும் வந்துடும். நான் பூசணம் எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிலேருந்து தரையிலே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு நிறைய பிடிச்சிருந்தது. தப்பி தவிர ஈர துணியோ அல்லது பாயை அலசுறேனோ இந்த ஸ்டேஜில் பண்ணிடாதீங்க, அப்படின்னா ரொம்பவே அதிகமாகிடும். நல்ல ஒரு துணியோ அல்லது இந்த மாதிரி டிஷ்யூவே வச்சு நல்லா தொடச்சதுக்கு அப்புறமேட்டு இது நல்லா வந்து ஃபேன் காற்றுல வந்து விரித்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டால்கம் பவுடர் எடுத்துக்கோங்க. எக்ஸ்பிரியான பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாய் மேலே லைட்டாக தூவி விட்டு அது எல்லா இடத்துலையும் டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த பவுடர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரப்பசையை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஈரம் படிஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் வரும். இந்த ஈரம் படியாமல் இருக்கிறதுனால உங்கள் பாய்க்கு ஃபங்கஸ் வராது. நீங்கள் மழை காலத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சுத்தமாக உங்கள் இதில் படாது. இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். பொதுவாக இந்த சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கர்ச்சீஃப் மாதிரி மடங்க ஆரம்பிச்சிடும். இது அப்படியே வறுத்தாலும் எண்ணெய் குடிக்கும், பபுள்ஸாக வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக அப்பளத்தை எடுத்துட்டு நீங்கள் வறுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி தோசைக்கல்ல ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வறுக்க எடுத்திருக்க அப்பளத்தை ஒரு 1 மினிட் ஒன் சைடாகவும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு 1 மினிட் வச்சு அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ பழைய கிறிஸ்பினஸ் அந்த அப்பளத்தில் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வறுக்கும்போது பபுள்ஸ் எதுவும் க்ரியேட் ஆகாமல் சூப்பராக நல்லா மொறுன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள், முன்னாடி மடங்குச்சு, இப்போ மடங்காமல் நல்லா ஸ்டிஃப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வறுக்கும்போது கொஞ்சம் கூட எண்ணெயுமே குடிக்காது, அதே நேரத்தில் நல்ல சூப்பர் கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு அப்பளம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வடகம்லாம் பதத்து போட மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு வெறும் வானலியில் 4 தடவை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வருங்க, சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள் அப்பளம் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது இந்த பழக்கொசுன்னு சொல்கிறது தான். ஸோ இது குட்டி குட்டியாக மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கிச்சனில் எந்த ஒரு பாத்திரம் விளக்கி வச்சிருந்தாலும் அது மேலே ஃபுல்லாக இருக்கும். பழம் இருக்கக்கூடிய இடத்துல அது அதிகமாகவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம சிங்க் பக்கத்தில் குப்பை போடுற பேக்ஸ்லாம் வச்சுருந்தா உடனே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது இருக்கிறனால தான் ரொம்ப அதிகமாக இது வரும். ஸோ இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கொட்டாங்குச்சி இருந்தால் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் தூபக்கோல், அதாவது நம்ம கறி போட்டு சாம்பிராணி போடுவோம் இல்லையா, அந்த இது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லாதவங்க இந்த மாதிரி கொட்டாங்குச்சி எடுத்து இந்த மாதிரி பழைய தட்டு மேலே வச்சுக்கோங்க. ஸோ இதில் கொஞ்சமாக வந்து அடுப்பு கறி சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக அடுப்பு கறி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு இதில் 2 விதமான இலைகள் நம்ம சேர்க்க போகிறோம். இது ரெண்டுமே ரொம்பவே முக்கியமானது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேப்பலை, இன்னொன்று ஓமவல்லி இலை. ஸோ இந்த 2 இலையோட வாசனையுமே வந்து பார்த்திங்கன்னா கொசுக்களுக்கோ இல்லை அந்த பழையக்கோ சுத்தமாக வந்து ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம வந்து எரித்து இந்த புகையை போட போகிறோம். இந்த புகை வந்து பார்த்திங்கன்னா நமக்குமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம வீட்டில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது இந்த புகை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நீராவியெல்லாம் கட்டுப்படுத்தி நம்ம வீட்டை வந்து ட்ரையாக ஆக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஈர வாடையோ அல்லது பூஞ்சை வாடையோ வந்து வீட்டில் இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கும். அதே நேரத்தில் நம்ம வீட்டில் கிச்சனில் இந்த பழக்கொசுவோட தொல்லை சுத்தமாக இருக்காது இந்த புகையை நம்ம போடும்போது. சப்போஸ் உங்ககிட்ட இந்த ஓமவல்லி இலை இல்லை அப்படின்டா அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடைகளில் வாங்கி நம்ம ஓமம் சேர்த்துக்கலாம். இந்த ஓமத்தையும் நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எஃபெக்டிவ்க்காக சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிட்டா போதும், ஓமம் அல்லது ஓமவல்லி இலை சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதில் நம்ம வந்து பற்ற வைக்கிறதுக்கு எதுவாக வந்து கொஞ்சமாக வந்து சீமெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட சீமெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கற்பூரம் வச்சு கூட கொளுத்திக்கலாம், நல்லா வந்து டக்குன்னு பற்றிக்கும். இப்போ நம்ம இதை கொளுத்தி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து கொளுத்தி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அடுப்பு பக்கத்தில் வைக்கிறது அந்த அளவுக்கு வந்து சேஃப் இல்லை. ஸோ அதனால் நம்ம வெளியோ அல்லது கீழே வந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ இது நல்ல ஒரு கங்கு பிடிச்சி இதுலேருந்து ஒரு விதமான புகை வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது மாதிரி நல்லா வந்து எரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு புகை வர ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போ வந்து நம்ம
கொஞ்சமாக தூள் சாம்பிராணி தூவிக்குவோம். இந்த தூள் சாம்பிராணி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வரக்கூடிய புகையை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும், நல்ல நறுமணத்தையும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் புகை போடும்போது கொசு தொல்லையும் அதிகமாக இருக்காது இந்த புகையோட வாசனைக்கு. அதே நேரத்தில் நமக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலுமே நம்ம வந்து சேர்த்திருக்கக்கூடிய அந்த ஓமவல்லி, அந்த வேப்பலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு மருந்தாகவும் இருக்கும். வீட்டில் சளி தொந்தரவு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட இது ரொம்பவே நல்லது, எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது. ஸோ ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock போல் இந்த மாதிரி நீங்கள் புகை போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா நைட் ஃபுல்லாக உங்களுக்கு கொசுக்கடி பிரச்சனையே இருக்காது. அதே மாதிரி கிச்சன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பழக்கொசுவோட தொல்லை இருக்காது. உங்கள் வீட்டில் எந்தெந்த இடத்துல ஈரவாடை அடிக்குதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் தாராளமாக இதை வந்து காட்டலாம். பீரோவில் நம்ம துணி அடிக்கிற இடத்துல கூட வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா காமிச்சிக்கலாம். அது மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா துணிகளில் ஈரவாடை அடிக்காமல் இருக்கும். கிச்சன் சிங்க் பக்கத்தில் மெயினாக அந்த மாதிரி காமிச்சிடுங்க, அந்த பழக்கொசு வரவே வராது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொல்லை தான். ஸோ நம்ம வந்து காய்கறி வெட்டும் போதோ பழங்கள் எதுவும் இருந்தாலே வந்து வந்து அதிகமாக மொய்க்க ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப அருவருப்பாக இருக்கும். இந்த மாதிரி தரையில் அதிகமாக மொய்க்குது அப்படின்னா ஜஸ்ட் இதை மட்டும் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க. இதோட 2 கட்டி கற்பூரத்தை நல்லா நச்சு பொடி பண்ணி அந்த பொடியை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கிருமி நாசினியாக டெட்டால் நம்ம சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 மூடி சேர்த்துக்கோங்க. அடுத்து நீங்கள் ஃப்ளோர் கிளீனர் எது யூஸ் பண்ணாலும் சரி, எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, அது ஒரு 1/2 மூடி அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கரைக்கிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரையணும். நம்ம சேர்த்துருக்க உப்பெல்லாம் இப்போ ஒரு 1/2 வாளி அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கரைசலை இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கப்புறம் இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம எப்பவும் ரெகுலராக வந்து வீட்டுக்கு மோப் போடுற மாதிரியே நம்ம இறுக்கமாக பிழிஞ்சு மோப் போட வேண்டியது தான். இந்த மாதிரி இந்த தண்ணியில் நீங்கள் மோப் போடும் போது வீடு நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் கூட ஈக்கள் தொல்லை இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாகவும் வச்சுக்கும். அதே நேரத்தில் வந்து வெறுக்கிற மாதிரியான ஒரு வாசத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து தொல்லை உங்களுக்கு இருக்காது. முன்னாடி இருந்ததுக்கும் அதுக்கப்புறம் தொடச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அவ்வளோ மொச்சிச்சு, இப்போ கொஞ்சம் கூட இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.